நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நெகேமியா 3-4 அதிகாரங்கள். பாபிலோனிலிருந்து நெகேமியா எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அங்கு வந்த பின்பாக அங்கிருக்கிற மதில்களை எல்லாம் எடுத்து கட்டுவதற்கும் மதில் சுவர்களை பழுது பார்ப்பதற்கும் அவர் முற்பட்டார். அங்கிருந்த பெரியோர்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களும் இவர்களை எல்லாம் வரவழைத்து எல்லோரிடமும் பேசினார். அப்பொழுது எல்லோரும் மன உற்சாகமாய் இந்த காரியத்தை செய்வதற்கு ஒத்துழைத்து அவர்கள் முன்பாக வந்தார்கள். அப்படி வரும்பொழுது ஒரு காரியம் நடைபெற்றது. அவர்கள் ஒவ்வொரு பகுதியையும், அதாவது முதலில் ஆசாரியர்கள் ஆட்டுவாசல் என்னும் பகுதியை அவர்கள் அந்த மதிலை பழுது பார்த்து அதை கட்டி முடித்தார்கள். முழுமையாக கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதன் பின்பாக அதை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக, ஒரு மதில் சுவர் என்பது ஒரு காம்பவுண்டை குறிக்கிறது, காம்பவுண்ட் வாளை குறிக்கிறது. அந்த காலத்தில் ஒரு பட்டணத்தை சுற்றிலும், ஒரு வீட்டை சுற்றிலும் இப்பொழுது கட்டுகிறோம். ஆனால் அப்பொழுது எருசலேமை சுற்றிலும் மதில் சுவர் இருந்தது. அந்த மதில் சுவர் எப்படி இருக்கும் என்றால், அதனுடைய அகலம் சுமார் 25 அடி அகலம் இருக்கும். ஒரு வீடே கட்டலாம், அந்த அளவுக்கு அகலமான சுவரை வைப்பார்கள். கற்களால் நிரப்பப்பட்ட சுவர். அந்த காலத்தில் சிமெண்ட் எல்லாம் கிடையாது. கற்களால் அந்த மதில் சுவரை கட்டுவார்கள். அங்கு ஏற்கனவே கற்கள் கட்டப்பட்டு இருந்தது. அதை இடித்து போடப்பட்டு குவியலாய் இருந்தது. இவர்கள் அதற்கு மேலே தேவையான பொருட்களை வாங்கி அதை பழுது பார்த்து அந்த கற்களை மீண்டுமாக வைத்து, மிகவும் கடினமான ஒரு செயல்தான். அதையெல்லாம் எடுத்து பார்த்து செய்தார்கள். இதை ஒருவராக செய்யாமல் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு செல்வந்தர்கள் கூலிக்கு ஆள் வைத்து செய்தார்கள். 25 அடி 30 அடி அகலத்தில் வீடு கட்டுவது போல சுவர் கட்ட வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய செலவு உண்டாகிற ஒரு காரியம். அதனால் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒருவர், 100 அடிக்கு ஒருவர், 200 அடிக்கு ஒருவர் என்று அவரவர் பண வசதிக்கு ஏற்ப பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவராக செய்கிறார்கள். இப்படி செய்து ஆட்டுவாசலில் தொடங்கி மீண்டும் கோடியிலிருந்து ஆட்டுவாசல் வரைக்கும் சுற்றிலுமாக ஒவ்வொருவராக பிரித்து பிரித்து அவர்கள் நிறைவாக முழுமையாக எருசலேமின் மதிலை கட்டி முடித்தார்கள். இதில் தெக்கோவா என்னும் ஊரில் உள்ள அந்த ஊரின் பிரபுக்கள் இதற்கு இசைந்து செயல்படாமல் எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனால் அந்த தெக்காவூர் ஜனங்கள் கூடி அவர்களாக எழும்பி நின்று அந்த ஒரு பகுதியை அவர்கள் கட்டி முடித்தார்கள். இப்படியாக எருசலேமின் மதில் நெகேமியாவின் தலைமையில் நல்லபடியாக கட்டி முடிந்தது. இப்படி எருசலேமில் மதில் சுவர் கட்டப்பட்டு அதன் வாசல்கள் பலகைகளால் இணைக்கப்பட்டு தாழ்பால்கள் போடப்பட்டு முழுமையாக பூட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருந்தது. பூட்டுகள் போடப்பட்டது, கதவுகள் போடப்பட்டு அந்த எருசலேமுக்குள் யாரும் அந்நியர், அதாவது அங்குள்ள காவலாளர்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு மதிலாக அவர்கள் கட்டி முடித்தார்கள், அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். அப்படி எல்லாம் நிறைவாக நல்லபடியாக முடிந்தது கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினார். இவர்கள் இப்படி கட்ட தொடங்கி வேலை செய்ய தொடங்கியதும், நல்ல காரியம் செய்கிறோம் என்றால் அதற்கான எதிர்ப்பும் தடைகளும் எங்குதான் இல்லை. அந்த காலத்திலும் இருந்தது, இந்த காலத்திலும் இருக்கிறது. கர்த்தருடைய காரியம், கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று கர்த்தருடைய எந்த ஊழியத்தை செய்தாலும் அதற்கு விரோதமான செயல்கள், விரோதமாய் எழும்புகிறவர்களின் கூட்டம் மிகுதி. விரோதிகள் இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் கர்த்தருடைய காரியத்தையும் செய்யவே முடியாது என்பதே உலக வரலாறாய் இருக்கிறது. எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அங்கு ஒரு எதிர்ப்பு தீவினை சேருகிறது. இப்படிப்பட்ட தீயவர்களும் இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியாக அந்த காலத்திலேயே இப்படி நடந்திருக்கிறது. இப்படி இவர்கள் முயற்சி செய்து மிகுந்த கஷ்டப்பட்டு பாடுகளோடும் கஷ்டங்களோடும் இப்படியாக இவர்கள் கட்டுகிறார்கள். ஆனால் இதை தெரிந்து கொண்ட சன்பல்லாத், அவன் பேசுகிற வார்த்தை மிகவும் கொடியது. அவன் எப்படியெல்லாம் தூஷிக்கிறான். இவர்கள் கட்டி முடிக்க போகிறார்களாம்.
ஒரே நாளில் கட்டி விடுவார்களோ என்று கேவலமாக பேசுகிறார். இதெல்லாம் நடக்கவா போகிறது? இந்த வேலையெல்லாம் இவர்கள் செய்யவா போகிறார்கள் என்று தூஷிக்கிறார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அந்த மதில் சுவர் எரித்து போடப்பட்டது, மதில்கள் இடிக்கப்பட்டது, அதனுடைய வாசல் கதவுகள் எல்லாம் எரிக்கப்பட்டு கிடந்தது. அதை பார்த்து இவன் சொல்லுகிறான், சன்பலாத் சொல்லுகிறான், எரிக்கப்பட்ட கற்களுக்கு இவர்கள் உயிர் கொடுக்க போகிறார்களோ என்று தூஷிக்கிறான். எப்படிப்பட்ட வார்த்தைகள்! எவ்வளவு கர்வமும் பெருமையும் திமிரும் நிகழ்ந்த வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து விழுகிறது. அது மட்டுமல்ல, அவன் மிகுந்த கோபமும் எரிச்சலும் அடைந்தவனாய் இருக்கிறான். இந்த வார்த்தைகளை அவன் அவனுடைய சகோதரர்களுக்கும் சமாரியாவின் சேனைகளுக்கும் முன்பாக சொல்லுகிறான். இந்த வார்த்தைகள் அவன் பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், அங்கிருந்த ஜனங்கள், இஸ்ரவேலர்கள், இதை முயற்சி செய்கிறவர்கள் அவர்கள் மனதை தோய்ந்து போகும்படியாக, சோர்வடைந்து அவர்கள் விட்டு விடுவார்கள். அவர்கள் உற்சாகமாய் செய்துவிடக் கூடாது, அதற்கு தடை செய்ய வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்தினால் சீக்கிரமாய் இன்னும் அதிகமாய் செய்வார்கள். அவர்களை தூஷித்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தும் போது அவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள். அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடை செய்து விடலாம். இதுதான் சன்பலாத்தின் யோசனை, அவனுடைய திட்டம். பொல்லாத ஆவியால் நிரப்பப்பட்ட அவன் வேற என்ன திட்டம் வைத்திருக்க போகிறான்? அதை தான் செய்தான். இப்படி அவன் ஜனங்களுக்கு மனமடி உண்டாக்கினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் இவன் மட்டுமல்ல, தொபியாவும் சேர்ந்து கொண்டான். அவன் மகா பெரிய பொல்லாத தீங்குள்ளவனாய் இருந்திருக்கிறான். அவனுடைய செயல்கள் மகா கொடியதா இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், இவர்கள் மதில்கள் கட்டுகிறார்களா, கற்களை வைத்து கட்டுகிறார்களா? அவர்களுடைய கல் மதில் ஒரு நரி ஏறி போனால் அது விழுந்து விடும், அது எங்கே நிலை நிற்க போகிறது என்று தூஷிக்கிறார். இப்படி வேலை செய்கிறவர்களுக்கு மனமடிவை உண்டு பண்ணி, எதையாவது செய்து அவர்கள் வேலை செய்ய விடாமல் தடை செய்து கர்த்தருடைய காரியத்தை நிறுத்தி விடுவதற்கும் அதை சரிவர செய்ய விடாமல் பண்ணுவதற்கும் இப்படிப்பட்ட சன்பலாத்தும் தொபியாவும் அந்த காலத்தில் இருந்தார்கள், இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், நம் பலன், எல்லாவித பலனும் நமக்கு தேவைப்படுகிறது. முக்கியமாக இருதய பலன். நாம் எதற்கும் சோர்ந்து போகாமல், இப்படி தூஷிக்கிறவர்களுக்கு முன்பாக அவர்கள் வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை நாம் கொடுக்க கூடாது. அவர்கள் வார்த்தையை மாயையாய் போக பண்ண வேண்டும். துன்மார்க்கரின் தூஷண வார்த்தைகள் அது காற்று பறக்கடிக்கிற பதரை போல அதை நாம் மதிக்க வேண்டும். ஒரு தானியம் இருக்கிறது என்றால் அது பதராய் இருந்தால் அதற்குள் தானியம் இருக்காது, வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். அது போல அவர்களுடைய வார்த்தைகளும் அர்த்தமற்ற ஒரு பதராக நாம் அதை உதறி போட வேண்டும். பதரை அக்னியில் போட்டு எரிப்பார்கள், அது போல அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் அக்னிக்கு அனுமதித்து விட்டு நம் மனதில் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் இருதயங்களை மிகவும் தைரியமாக காப்பாற்றிக் கொண்டு இந்த கடைசி கால ஊழியத்தை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. எந்த காரணத்தை முன்னிட்டும், யாருடைய தூஷணங்களாகட்டும், எப்படிப்பட்ட தூஷணங்களாகட்டும், மன மடிவுக்கு இடம் கொடுக்காமல் தைரியமாய் இருந்து நாம் கர்த்தருடைய காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிற இந்த பாடத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதையெல்லாம் கேட்ட நெகேமியா ஐயா அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அவர்களுடைய அக்கிரம பேச்சை அழித்து போடு சுவாமி, அவர்களை தண்டியும், அவர்கள் பாவங்களை மூடி போடாதேயும், அவர்களுடைய அக்கிரமத்துக்கு தக்க பலனை தாரும், அவர்களுடைய அக்கிரமங்கள் அவர்கள் மேல் வரட்டும் என்று மிகவும் வேதனையோடு நெகேமியா ஐயா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த அளவுக்கு நெகேமியா ஐயாவுக்கும் அங்கிருந்து வேலை செய்கிறவர்களுக்கும் இவர்கள் துன்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஜனங்கள் மனமடி உண்டாகி அதிகமான இந்த வேலை தடைப்படும் அளவுக்கு அவர்களுடைய பேச்சு இருந்திருக்கிறது. பேசியே இந்த காரியத்தை தடை செய்ய அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இப்படியாக அவர்களுடைய வார்த்தை இருந்திருக்கிறது. இதையெல்லாம் கேட்ட நெகேமியா ஐயா அதை பேசினவர்கள் யார் என்றால் சன்பல்லாத், தொபியா, அரேபியர், அம்மோனியர், அஸ்தோத்தியர். இவர்கள் எரிச்சல் அடைந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கர்த்தருடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை, கர்த்தருடைய தேவாலயத்தின், அதாவது கர்த்தருடைய நகரத்தின்
மதில் சுவரை கட்டுவதற்கு தடை செய்யும்படியாக இவர்கள் எழும்பி நின்று இப்படிப்பட்ட தவறான காரியத்தை, தீமையான காரியத்தை செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் எல்லோரும் கூடிக்கொண்டு யுத்தம் செய்து யுத்தத்திற்கு எருசலேமுக்கு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். இப்படி இவர்கள் யுத்தத்திற்கு வரப்போகிறார்கள் என்ற செய்தி இஸ்ரவேலருக்கு தெரிந்தது. யூதா ஜனங்களுக்கு, எருசலேம் கட்டுகிறவர்களுக்கு தெரிந்தது. கர்த்தரை வெளிப்படுத்தி இருப்பார். அப்படி அவர்கள் வெளிப்பட்டதும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து இவர்கள் தங்கள் வேலைகளை செய்வதற்கு பல திட்டங்களை வகுத்தார்கள். அதாவது பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் காவல் காக்கிற பணியில் ஈடுபட்டார்கள். மதிலுக்கு வெளியே பள்ளங்களிலும் மேடுகளிலும் குடும்பமாக நின்று காவல் காத்தார்கள். எந்த இடத்திலும் இப்படி நடக்காது. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று காவலுக்கு குடும்பமாக மதில் சுவரை சுற்றி நின்றார்கள். வேலை செய்கிறவர்கள் ஒரு கையில் ஆயுதத்துடனும் ஒரு கையில் வேலை செய்தார்கள். தங்கள் கைகளில் ஈட்டியை பிடித்துக் கொண்டே வேலை செய்கிறார்கள். தங்கள் கைகளில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டே வேலை செய்கிறார்கள். எந்த நேரத்திலும் இவர்கள் வந்து யுத்தத்திற்கு வருவார்கள் என்று பக்கத்திலிருந்து கத்திக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுடைய வேலை மிகவும் கஷ்டமானதாக இருந்திருக்கிறது. ஆனாலும் செய்தார்கள். இப்படி இது நீண்ட காலம் ஆகி இருக்கிறது. இவர்கள் தொடர்ந்து சன்பல்லாத், தொபியா போன்றவர்கள் பேசி பேசி ஜனங்களுக்கு மனமடிவை உண்டாக்கியதினால் ஜனங்கள் வேலை செய்வது தாமதமாயிற்று. அதனால் சோர்ந்து உட்காருகிறார்கள். அப்பொழுது வேலை தாமதமாகிறது. அதனால் மண்மேடு குவிந்து போகிறது. இங்கு வேலை நடைபெறவில்லை முழுமையாக. மனமடிவினால் பலன் குறைந்து போகும். நாம் மன உற்சாகமாய் இருக்கும் போது அதிக பலனோடு வேலை செய்யலாம். மனம் உடைந்து போகும்போது நம்மால் வேலை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைதான் இந்த யூதர்களுக்கு ஏற்பட்டது. நெகேமியாவின் காலத்தில் இந்த வேலை செய்யும் பொழுது, எருசலேமின் மதில் கட்டப்படும் பொழுது, இப்படி எருசலேமின் மதிலை சுற்றிலும் குடும்பமாக ஜனங்களை நிறுத்தி, அதன் பின்பாக குடும்பமாக மதில் சுவரை சுற்றி வெளியே நிறுத்தி அவர்களிடத்தில் நெகேமியா சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், கர்த்தருடைய காரியத்தை நடப்பியுங்கள் என்று நெகேமியா உற்சாகப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி காரியங்களை நடப்பிக்க வேலை செய்ய தொடங்குகிறார். இது மட்டும் அல்லாமல் ஜாமம் காக்கிறவர்களையும் அங்கே ஏற்படுத்துகிறார்கள். இரவிலும் அவர்கள் காவல் காக்கும் பணியை செய்கிறார்கள். இரவும் பகலும் தங்கள் வஸ்திரங்களை கூட மாற்றாமல் நெகேமியா வேலை செய்கிறார். நெகேமியாவும் அவரோடு கூட இருந்தவர்களும் அப்படியாக வேலை செய்கிறார்கள். காவல் காக்கும் பணி மிகவும் கடினமாக, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருந்தது. இப்படிப்பட்ட துன்மார்க்கர் ஏதாவது நம்முடைய வேலையை ஏதாவது கெடுத்து விடக்கூடும் என்பதனால் இவர்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக செயல்பட்டார்கள். துன்மார்க்கரின் திட்டங்கள் பலமாய் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தரே துணை நின்று இவர்களை காப்பாற்றினார். கர்த்தர் வெளிப்படுத்தியதினால் அவர்கள் யுத்தம் செய்ய போவதையும் யுத்தத்திற்கு கூடிக்கொண்டு பேசுகிறார்கள் என்பதையும் கர்த்தர் வெளிப்படுத்தியதினால் இவர்கள் எச்சரிக்கையாய் இருந்து குடும்பமாக மதிலுக்கு வெளியே நிறுத்தியதினால் உங்கள் குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஜனங்களுக்கு நெகேமியா சொன்னதினால் அவர்கள் எல்லோரும் ஜாக்கிரதையுடன் இருந்தார்கள். அதனால் மதில் சுவரும் காப்பாற்றப்பட்டது. எந்தவித தொல்லையும் இல்லாமல் நல்லபடியாக அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. எருசலேமில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டு அதன் வாசல் கதவுகள் போடப்பட்டு தாழ்பால் போடப்பட்டு பூட்டு போடப்பட்டது. மிகவும் பாதுகாப்பான நகரமாக எருசலேம் உருவானது. இப்படி அவர்கள் வேலை செய்யும் பொழுது இரவிலிருந்து அதிகாலையில் இருந்து நட்சத்திரங்கள் தோன்றும் வரை, இரவு ஆகும் வரைக்கும் அவர்கள் காவல் காத்து வேலை செய்து இப்படியாக ஜனங்கள் எருசலேமின் மதிலை கட்டினார்கள். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் முழு முயற்சியுடனும் முழு பலத்துடனும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். சில தியாகங்களை செய்ய வேண்டும். நம்முடைய வசதி வாய்ப்புகளை பார்க்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். நெகேமியா 5ஆம் அதிகாரம். எருசலேமில் அலங்கம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது அதில் அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த எருசலேமின் ஜனங்கள், அங்கிருந்த அலங்கம் கட்டுமான பணியை செய்து கொண்டிருந்த ஜனங்கள்
யூதர்களாகிய தங்கள் சகோதரர்கள் மேல் அவர்கள் முறை அவர்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதாவது, நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம். எங்கள் உணவுக்காக நாங்கள் கடன் வாங்கி செலவு செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அலங்கம் கட்டும் பணிக்கு வந்ததினால் எங்களுக்கு வருமானம் இல்லை. அதனால் உணவுக்காக தானியங்களை கடன் வாங்கினோம். பின்பு அரசாங்க அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரிக்காகவும் எங்களுடைய செலவுகளுக்காகவும் நாங்கள் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் நிலங்களையும் அடைமானமாக வைத்து நாங்கள் பணம் சேர்த்தோம். இதனால் நாங்கள் மிகவும் கடன் வட்டி கொடுத்து அதிகமாக கஷ்டப்படுகிறோம். கடன் வாங்கியதனால் மிகவும் கஷ்டப்படுகிறோம். அது மட்டும் அல்லாமல் எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் அடிமைகளாக விற்றிருக்கிறோம். எங்களால் அதை மீட்க முடியவில்லை என்று அவர்கள் முறையிட்டார்கள் நெகேமியா ஐயாவிடம். அதாவது, இவர்கள் செய்த காரியங்கள் அங்கிருந்த யூதர்களில் மிகவும் பணம் படைத்தவர்கள், பிரபுக்களாய் இருந்தவர்கள் 1% வட்டிக்கு அவர்கள் தங்கள் சகோதரருக்கு பணம் கொடுத்திருந்திருக்கிறார்கள். வட்டி வாங்கி இருக்கிறார்கள். வேதத்தில் சகோதரர்களுக்குள் வட்டி வாங்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பணம் கொடுத்து உதவி செய்யும் பொழுது அதற்கு வட்டி வாங்கக்கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளை. கர்த்தர் நமக்கு ஆதியிலேயே மோசேயாவின் மூலம் கொடுக்கப்பட்ட கட்டளையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அப்படி செய்யக்கூடாது. அப்படி இருக்க இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் அவர்கள் கடன் பாரம் தாங்க முடியாமல் ஜனங்கள் முறையிட தொடங்கினார்கள். இதை கேள்விப்பட்ட நெகேமியா ஐயா மிகவும் வேதனைப்பட்டு யூதாவில் இருந்த பிரபுக்களையும் பணக்காரர்களையும் தலைவர்களையும் எல்லோரையும் ஒன்று கூடி வர செய்தார். அவர்கள் வந்த பின்பு நெகேமியா ஐயா பேச தொடங்கினார். அந்நியராக கொண்டு போகப்பட்ட அடிமைகளான நம்முடைய சகோதரர்களை நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களை இங்கு கொண்டு வருகிறோம். அவர்கள் போராடி அவர்களை நாங்கள் இங்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க நீங்கள் இங்கேயே இருந்து கொண்டு நீங்கள் உங்கள் சகோதரரை நீங்கள் அடிமைப்படுத்தலாமா? இது நியாயமா என்று நெகேமியா ஐயா கேட்கிறார். இப்படி கேட்டதும் இஸ்ரவேலர்கள், அதாவது யூதா ஜனங்கள் மிகவும் வருத்தப்பட்டு அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டு நாங்கள் இனி அப்படி செய்ய மாட்டோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். தாங்கள் வசூலித்த வட்டியையும் திருப்பி கொடுத்து விடுவோம், இனி வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நெகேமியா ஐயா அவர்கள் கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய அடைமானத்தையும் அவர்களுக்கு திருப்பி கொடுங்கள், அவர்கள் பிள்ளைகளையும் திருப்பி கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அதன்படி எல்லோரும் செய்வோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அப்பொழுது நெகேமியா ஐயா அங்கிருந்த பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் அழைத்து எல்லோரிடத்திலும் நீங்கள் அதாவது சத்தியம் செய்யும்படி சொல்லுங்கள், சத்தியம் வாங்கி கொள்ளுங்கள். இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வாங்கியதை திருப்பி கொடுத்து விடுவோம், அடைமானத்தை கொடுத்து விடுவோம், நிலமாக இருந்தாலும் பொன் பொருளாய் இருந்தாலும் நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகிறோம், நாங்கள் செய்தது தவறு என்று அவர்களிடத்தில் சத்தியம் வாங்குங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே பிரபுக்களிடத்தில் சத்தியம் வாங்கப்பட்டது. இப்படி எல்லாம் செய்து முடிந்ததும் நெகேமியா ஐயா தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து, அதாவது தன்மேல் போட்டிருந்த ஷால் அதை எடுத்து அந்த துணியை உதறி, இப்படி இந்த துணியை நான் உதறுவது போல இந்த ஆணையை, இந்த சத்தியத்தை மீறினவர்களை கர்த்தர் உதறி போடுவாராக என்று கண்டித்து பேசினார். கர்த்தர் இப்படியாக உதறி போடுவாராக, அவர்கள் அப்படிப்பட்ட தங்கள் ஜனத்திலும் இராதபடிக்கு, தங்கள் சம்பாத்தியத்தை ஆளாதபடிக்கு கர்த்தர் தொடைத்து போடுவாராக என்று நெகேமியா சொல்லி முடித்தார். இப்படியாக இந்த காரியம் சரிப்படுத்தப்பட்டது. இஸ்ரவேலர்களாகிய யூதா மனுஷர் எல்லோரும் மனம் திரும்பி தங்கள் அடைமானத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து பிள்ளைகளை எல்லாம் விட்டு விட்டார்கள். தங்கள் சகோதரர்கள் இஸ்ரவேலர் ஒருவருக்கொருவர் அப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தர் மோசேயாவின் காலத்திலேயே கட்டளை கொடுத்திருந்தார். இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினார்கள். அதுவே யூத ஜனங்களின் மிகப்பெரிய நற்குணமாய் இருக்கிறது. இப்படி சொல்லி முடித்துவிட்டு நெகேமியா ஐயா தன்னை பற்றி அவர் சொல்லுகிறார். நான் கடந்த 12 வருடங்களாக எந்தவித படியையும் அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தையும் நான் வாங்கவில்லை. எல்லோரும் தங்கள் உணவுக்காகவும் தன்னுடன் இருக்கிற ஜனங்களின் உணவுக்காகவும்
வெள்ளியையும் சேர்த்து வாங்குவார்கள் ஒவ்வொரு முறையும். ஆனால் நான் எந்த பணத்தையும் வாங்கவில்லை. அரசாங்கத்திலிருந்து நான் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் என்னுடைய பந்தியில் 150 பேர் தினமும் சாப்பிடுகிறார்கள். இப்படி நான் அவர்களையும் போஷித்துக் கொண்டு எந்தவித பண எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் அலங்கத்தை கட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னை பற்றியும் தன்னுடைய செயல்களை பற்றியும் சொன்னார். ஒரு நாளைக்கு ஒரு காளை மாடும் 6 ஆட்டுக்கடாக்களும் பட்சிகளும் சமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நானாவித திராட்சை ரசமும் உண்டான அதாவது செலவழிந்தது என்று நெகேமியா ஐயா இவ்வளவு இவ்வளவு பேரை அவர் போஷித்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 150 பேருக்கு போல அவர் உணவளித்து நல்ல விருந்தான நல்ல உணவை கொடுத்திருக்கிறார். அதாவது நானாவித திராட்சை ரசம் என்றால் ஒரு பேரல் திராட்சை ரசம் 10 நாட்களுக்கு ஒரு முறை செலவழிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இவர் அதிகமாக அவரும் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றி வந்திருக்கிறார். இதையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார். கர்த்தரை இதை அறிவார் என்றும் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தருடைய நகரமாகிய எருசலேமின் மதிலை கட்டுவதற்கு ஜனங்கள் முற்பட்டு எல்லாரும் பாடுபட்டு முயற்சி செய்து உடல் உழைப்பு மன போராட்டம் போன்ற எல்லாவற்றிலும் இடம்பெற்று அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். இப்படி இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தீயவர்களினால் இவர்கள் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள். மிகவும் துன்பப்பட்டு யுத்தத்திற்கும் ஆயத்தமாக ஆயுதங்களை ஏந்தி கொண்டு எருசலேமின் அலங்கத்தை கட்ட முயற்சிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்ட வேண்டும். ஒருவர் பண கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது உதவி என்று தேவைப்படும் பொழுது மற்றவர்கள் அதை உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். ஆனால் வட்டி வாங்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வட்டி வாங்குவது மிகவும் தவறு என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதனால் அந்த குடும்பம் மிகவும் கஷ்டப்படும். அது வீழ்ந்து போவதற்கும் காரணமாயிருக்கும். அப்படியானால் அது வட்டி வாங்குகிறவர்களுக்கு சாபமாக மாறும். மொத்தத்தில் 2 குடும்பமும் அழிந்து போகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். வட்டி கொடுக்கிறவர்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு விழுந்து போவார்கள். வட்டிக்கு வாங்குகிறவர்கள் அவர்களுடைய சாபத்தை பெறுவதனால் இவர்களுக்கும் சாபம் வந்து இவர்களும் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி 2 குடும்பமும் வீணாகி போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து எந்த விதத்திலும் ஒருவரை ஒருவர் மேற்கொள்ளாமல் இருக்க உதவி செய்ய வேண்டும். அதாவது ஒரு குடும்பத்தை அழித்து விடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் அளவுக்கு எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் செயல்படக்கூடாது. வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கலாம். அவர்களை ஆறுதலாக அனுசரித்து வழி நடத்த வேண்டும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய வேத வசனங்கள் நம்மை காப்பாற்றும். எல்லோரும் இன்புற்றிருக்கவே கர்த்தருடைய வார்த்தைகள் செயல்படும். எல்லோரும் அழிந்து போகவே சாத்தானின் வார்த்தைகள் செயல்படும். இதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அந்த மனிதனை எல்லாவித ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி அவனை நல்லபடியாக வளர்த்து பரிசுத்த பாதையில் நடத்தி பரிசுத்தத்தை போதித்து ஒரு ஊழியக்காரனாக்கி அந்த மனிதன் மூலம் பல மனிதர்கள் கர்த்தரிடத்தில் வந்து சேரவும் பரிசுத்தமாகவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும் படியாக செய்கிறார். இப்படி கர்த்தருடைய செயல் இப்படியாயிருக்கிறது. ஆனால் அப்படி கர்த்தர் செய்யும் பொழுது அவர் தெரிந்து கொண்ட அந்த முதல் மனிதனும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து நித்திய ஜீவனை அடைய முடியும். அவர் அந்த மனிதன் மூலம் ரட்சிக்கப்படுகிறவர்களும் அந்த ஊழியக்காரர் மூலம் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களும் பரலோகத்தில் சென்று கர்த்தருடன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்படி சமாதானம் உண்டாகும். எல்லோருடைய ஆத்துமாவும் பிழைக்கும். ஆனால் சாத்தானை கவனியுங்கள். அவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு பாவம் செய்ய பண்ணுகிறான். அவன் பாவம் செய்கிறவன் அவன் அழிய போகிறான். அவன் தெரிந்து கொண்ட மனிதனும் அழிவுக்கு நேராக வழி நடத்துகிறான். உலக இச்சைகளை தூண்டுகிறான். கண்களின் இச்சையை தூண்டுகிறான். மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற காரியங்களை தூண்டி விடுகிறான். இவைகளை எல்லாம் முப்பூருள்ள ஆயுதத்தை போல இப்படி இவைகளை எல்லாம் அவன் தூண்டிவிட்டு அவன் போகும் இடத்திற்கு ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறான். துன்மார்க்கன் தீமையான மனிதன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது.
அப்படி ஒரு துன்மார்க்கன் இருப்பானேயாகில் ஒரு இடத்தில் அந்த குடும்பத்தையும் அவன் இருக்கிற இடத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரையும் தீமை செய்ய பண்ணுவான். அமைதியாய் அவனால் இருக்க முடியாது. பார், இதை செய்து பார் என்பான். இந்த பாவத்தை செய்து பார், அது எவ்வளவு சுகமாய் இருக்கிறது. இந்த அக்கிரமத்தை நீ செய்து பார், எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. கர்த்தரெல்லாம் எதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார், நீ வேலையை பார் என்று சொல்லுவான். இப்படி தவறாக போதித்து அவன் தெரிந்து கொண்ட மனிதனையும் பாவம் செய்ய வைப்பான். அவன் மூலமாக பலரையும் பாவம் செய்ய வைப்பான். முடிவு என்னாகும்? கர்த்தருடைய கோபமே வந்து சேரும். இவன் போகிற அக்னி கடலுக்கு, சாத்தான் போகிற அக்னி கடலுக்கு, அவனுக்கு ஊழியம் செய்த அந்த மனிதனையும் அவன் பேச்சை கேட்ட மற்ற ஜனங்களையும் அவன் எரி நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அவன் போகும் இடத்திற்கு கொண்டு போவான். அங்கு போய் எரி நரகத்தில் அவனே இவர்களை துன்புறுத்துவான். இது எப்படி இருக்கிறது? வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்பை குறித்து. அப்படி அவனே இந்த ஜனங்களை, அவன் பேச்சை கேட்டவர்களை அவனை துன்புறுத்துவான். கெட்டவன் எப்பொழுதும் கெடுதலை செய்வான். அவனை நம்பியவர்களுக்கும் அவன் கெடுதல் செய்கிறான். அவனை எதிர்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல அவன் தீமை செய்ய நினைப்பது. அவனை நம்பி அவன் பேச்சை கேட்கிறவர்களுக்கே அவன் அதிகம் தீமை செய்வான். அதை புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் தெளிவாக நடந்து கொள்வோம். தீமைக்கும் இச்சைக்கும் உலக காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுக்காமல் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தருடைய வழிபடி நடந்து அவருடைய வேத வசனங்களை தியானித்து பைபிளை வாசித்து அவருடைய கற்பனைகளின் கட்டளைகளையும் தெரிந்து கொண்டு அதை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி பரிசுத்தத்தை தேடி பரிசுத்தத்தை அடைந்து பூரணராகி கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து நாம் நித்திய ஜீவனை அடைந்து ஆனந்தமாய் வாழலாம். கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு கூட வாழ்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்த வேண்டும். நாம் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. அதே போல மற்றவர்களையும் அந்த பாவ வழியில் நடத்தக்கூடாது. இதை புரிந்து கொள்வோம். வீரன் ஒரு முறை சாகிறான், கோழையோ தினந்தினம் சாகிறான் என்று சொல்வார்கள். இந்த உலக இச்சைகள் என்பது மாயை. எதுவுமே நிரந்தரமான இன்பம் அல்ல. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது போல, ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது இன்பமா இருக்கும். அதன் பின்பு சிலருக்கு ஒத்துக்கொள்ளாமல் அது நமக்கு நோயை கொண்டு வந்து விடும். சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், படுக்க வைத்து விடும். சிலருக்கு இப்படி நடப்பதுண்டு. அது போலதான் அந்த சாப்பிடும் 5 நிமிடம் தான் இன்பம். ஆனால் அது ஒரு வாரம் நம்மை படுத்தி எடுக்கும். அந்த துன்ப நாட்கள் மிகவும் பெரிதா இருக்கும். அது போல பொல்லாத மனிதர்களும் இப்படிதான். நம்மை இன்பம், அவர்கள் காட்டுகிற இன்பம் அற்ப காலம் உள்ளது, சிற்றின்பம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்க அந்த பேரின்பத்தை அடைய விடாமல் செய்வது இந்த சிற்றின்பமே. மேன்மையான கர்த்தருக்கேற்ற காரியங்களே பேரின்பமாய் இருக்கிறது. கர்த்தரை தரிசிப்பது, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது, உபவாசிப்பது, ஜெபிப்பது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, ஊழியம் செய்வது போன்ற காரியங்கள் பேரின்பமானது. உலக காரியங்கள், பாவ எண்ணங்கள், பாவத்தின் கிரியைகள் எல்லாம் சிற்றின்பமாய் இருக்கிறது. சிற்றின்பத்தை நம்மை விட்டு விலகி பேரின்பத்தை நாடுவோம். கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். நெகேமியா 6-7 அதிகாரங்கள். நெகேமியா பாபிலோனிலிருந்து வந்து எருசலேமின் அலங்கத்தை கட்டி கொண்டிருந்தார். அவர் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. வாசல் கதவுகள் இன்னும் போடப்படாமல் இருந்தது. மற்றபடி மற்ற இடங்கள் அலங்கம் முழுவதும் எந்த வித இடைவெளியும் இல்லாமல் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இருக்கும் பொழுது சன்பல்லாத் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு, சன்பல்லாத், தொபியா என்பவர்கள் எருசலேமின் அலங்கம் கட்டப்படக்கூடாது என்பதற்கு மகா கொடிய ரீதியில் அவர்கள் தூஷித்தும் மனமடி உண்டாக்கியும் ஜனங்களை செய்ய விடாமல் தடை பண்ணி கொண்டிருந்தவர்கள். அப்படி இவர்கள் எல்லா தடைகளையும் செய்திருந்தும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நல்லபடியாக இந்த காரியத்தை செய்ய பண்ணி இருந்தார். இப்படி இதையெல்லாம் செய்து முடிக்கப்பட்டதும் இந்த நிலையில் கதவு போடக்கூடிய அந்த நிலையில் இருக்கும் பொழுது இவர்கள் இந்த அளவுக்கு செய்து விட்டார்களே என்ற பொறாமையில் சன்பல்லாத் ஒரு புதிய திட்டம் ஒன்றை போடுகிறான். சன்பல்லாத்தும் கேஷோமும் சேர்ந்து கொண்டு ஓனோ என்னும் பள்ளத்தாக்குக்கு நெகேமியாவை வரவழைக்கும்படி ஆள் அனுப்புகிறார்கள். அங்கே வாரும் என்று நெகேமியாவை கூப்பிடுகிறார்கள். நெகேமியா அங்கே போகவில்லை. இங்கு
நான் அங்கு வந்து பேசிக் கொண்டிருந்தால் இங்கு வேலை அதிகமாய் இருக்கிறது, நான் வரவில்லை என்று நெகேமியா சொல்லி அனுப்பிவிடுகிறார். அதாவது வேலைப்பளு அதிகமாய் இருக்கிறது, எனக்கு நேரமில்லை என்று சொல்லி அனுப்புகிறார். நெகேமியாவுக்கு நல்லபடியாக தெரியும் அவருக்கு. ஏனென்றால் இவர்கள் செய்கிற அக்கிரமம் பெரியது, இவர்கள் நமக்கு தீங்கு செய்யவே அழைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு நெகேமியா சன்பலாத்தும் தொபியாவும் அழைத்ததற்கு, கேஷுமும் அழைத்ததற்கு போகவே இல்லை. போக வர முடியாது, வேலை இருக்கிறது, இங்கு வேலை கெட்டு போகும், நான் செய்யும் வேலை கெட்டு போகும், நான் வர முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதை கேட்டும் சன்பலாத் சும்மா இருக்கவில்லை. மீண்டுமாக இதையே சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுதும் நெகேமியா போகவில்லை. 2 தரம் 3 தரம் ஆனதும் 4 தரங்கள் இதே போல ஆட்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான். ஆனால் நெகேமியா போகவே இல்லை. கடைசியாக 5வது முறை ஆள் அனுப்பி ஒரு கடிதத்தையும் கொடுத்து அனுப்புகிறான் சன்பலாத். அதாவது இங்கு புறஜாதியார் எல்லாரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதாவது எருசலேமின் மேல் நீர் ராஜாவாக போகிறீர் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள். அதற்காக யூதாவில் தீர்க்கதரிசிகளையும் நீர் சம்பாதித்து விட்டீர். அதாவது பணம் கொடுத்து பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளையும் நீர் சம்பாதித்து விட்டீர் என்று இங்கு ஜனங்கள் எல்லாம் பேசிக் கொள்ளுகிறார்கள். கேஷூமும் இப்படி சொல்லுகிறான். அதனால் இந்த செய்தி ராஜாவுக்கு கேள்விப்பட்டால் உமக்கு ஆபத்து நேரிடும், நெகேமியாவுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி அவன் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறான். இது 5வது முறையாக ஆள் அனுப்பும் போது செய்கிறான். அப்படி எத்தனை முறை அவன் சொல்லி அனுப்பினாலும் அவன் செய்த இந்த தீங்கான எண்ணங்கள், தீங்கான காரியங்கள், இதையெல்லாம் பார்த்து நெகேமியா கர்த்தரிடமாக ஜெபிக்கிறார். இவன் இப்படி செய்வான், என் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், இவர்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடும் என்று கர்த்தரிடத்தில் அவர் நெகேமியா ஜெபிக்கிறார். இவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதா இருக்கிறது, எங்கள் காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு தடை செய்ய எத்தனை முறை எவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் தடைகளையும் இவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இவர்களை நீர் பாரும், இவர்களுக்கு நியாயம் தீரும், இவர்கள் பாவங்கள் இவர்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் அவர்களுக்கு நியாயம் தீரும் என்று கர்த்தரிடம் நெகேமியா சொல்லுகிறார், ஜெபிக்கிறார். அதன் பின்பாக செமையா என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிற ஜனங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அப்படி இருக்கும் பொழுது அவனிடத்தில் ஒரு செய்தி வருகிறது. அதனால் நெகேமியா அவனிடத்தில் போகிறார். அங்கு போகும்போது அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். என்னவென்றால், நாம் தேவாலயத்திற்குள் சென்று ஓடி பூட்டி கொண்டு ஒளிந்து கொள்வோம், நாம் இருவரும் போவோம் என்று அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இதன் பொருள் என்னவென்றால், அது மட்டுமல்ல, உம்மை கொல்லப் போகிறார்கள், நாம் இருவரும் ஓடி போய் தேவாலயத்தை திறந்து உள்ளே போய் ஓடி போய் பூட்டிக் கொள்வோம் என்று சொல்லுகிறான். இப்படி சொன்னதை கேட்ட நெகேமியா அவர் புரிந்து கொண்டு இவன் போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்பதை தெரிந்து கொண்டார். அதற்கு என்னை போல இருக்கிற ஒரு மனிதன் உயிருக்கு பயந்து நான் அப்படி போய் ஓடி போய் ஒளிந்து கொள்வேனோ என்று சொல்லி அவர் எங்கும் செல்லாமற் அவர் புறப்பட்டு சென்று விட்டார். தன் வீட்டிற்கு சென்று அதன் பின்பாக கர்த்தரிடம் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, இந்த சன்பலாத் ஏற்படுத்தினவன் இந்த செமியா, அவன் அப்படித்தான் செய்திருக்கிறான். சன்பலாத்தும் சுஷேமும் தொபியாவும் இவர்கள் செய்த திட்டம்தான் இது. இவர்கள் கூடிக்கொண்டு துன்மார்க்கர் எல்லாம் ஒன்று கூடி இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனை வரவழைத்து நெகேமியாவுக்கு பயம் உண்டாக பண்ணுவதற்கு இந்த திட்டத்தை திட்டுகிறார். இதை பார்த்தும் நெகேமியா அசரவில்லை. அப்படி அவர் உறுதியாய் இருந்து அவன் பயமுறுத்தியதற்கு பயப்படாமல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த செமேயாவையும் நொவதியால் எனும் தீர்க்க தரிசனையையும் இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகவும் ஏதோ வந்திருக்கிறது நெகேமியாவுக்கு. அதனால் இவர்களை எல்லாம் துன்மார்க்கமாய் போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இந்த மனிதரை எல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே அவர்கள் அக்கிரமத்துக்கு தக்க நீதியை நடப்பியும் அவர்களை நீர் தண்டியும் என்று நெகேமியா ஜெபிக்கிறார். இப்படியாக 52ஆம் நாள், அதாவது
அலங்கம் கட்ட தொடங்கப்பட்ட 52ஆம் நாள் எலூல் மாதம் 25ஆம் தேதியில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. நல்லபடியாக இத்தனை எதிர்ப்புகளையும் மீறி நல்லபடியாக கட்டி முடித்தார்கள். அந்த காலத்தில் பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கும் தொபியாவிடமிருந்து பெரிய மனிதருக்கும் கடித போக்குவரத்து இருந்தது. கடிதம் எழுதி கொண்டு இருந்தார்கள். தொபியாவின் மருமகன் செகனியா, அந்த செகனியாவினிடத்தில் இப்படி தொபியா அடிக்கடி நெகேமியாவுக்கு பயமுறுத்தும்படி கடிதம் எழுதி அனுப்பி கொண்டே இருந்தான். இப்படியாக எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. நல்லபடியாக எல்லா வேலையும் முடிந்து பூரணமாய் கட்டி முடிக்கப்பட்டது. அங்கு லேவியரும் பாடகர்களும் காவல் காக்கிறவர்களும் ஏற்படுத்தப்பட்டார்கள். எல்லாம் பாதுகாக்கப்பட்டு முறைப்படி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டது. அங்கு வாசல் காக்கிறவர்களை, நகரத்தின் வாசல் அதாவது அலங்கத்தின் வாசலை காக்கிறவர்களை எல்லாம் நெகேமியா ஏற்படுத்தி இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகாரியாக நெகேமியாவின் சகோதரரான அனானியையும் அவரது அதாவது அரண்மனை விசாரிப்புக்காரராய் மிகப்பெரிய பதவியில் இருந்த அனனியாவையும் காவல் விசாரணைக்கு வைத்தார்கள். இப்படி இருவர்களையும், அதாவது இந்த அனனியா என்பவர் மிகவும் உண்மையும் உத்தமமானவர், நேர்மையானவர், மிகவும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை காவல் விசாரணைக்கு, காவலாளர்களை அதிகாரம் செய்து அவர்களிடத்தில் காரியங்களை நடப்பிக்கும்படிக்கு, அவர்களை ஆளுகை செய்து வழிநடத்தும்படிக்கு அதிகாரிகளாக நியமித்தார் நெகேமியா. அது மட்டுமல்லாமல் இன்னும் சில கட்டளைகளை கொடுத்தார். அது என்னவென்றால், வெயில் நன்றாக ஏறும் வரைக்கும் வாசல் கதவுகள் திறக்கப்படக்கூடாது. அதே போல கதவு பூட்டப்படும் போது, அலங்கத்தில் வாசல் கதவு திறக்கும் நேரம் என்பது நன்றாக வெயில் வந்து உயரத்தில் வரும் வரைக்கும், சுமார் 9 மணி வரைக்கும் வாசல் கதவுகள் திறக்கக்கூடாது என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வாசல் கதவுகள் பூட்டப்படும் போது அதிகாரிகள் அந்த வாசலின் அருகே நின்று அவர்கள் போகும்போது கதவு பூட்டப்பட்ட பின்பே போக வேண்டும். அவர்கள் பக்கத்திலேயே நின்று பூட்டப்பட்ட பின்பு பார்த்து விட்டுதான் போக வேண்டும். பூட்டிக்கொள் என்று சொல்லிவிட்டு போய்விடக் கூடாது. காவலாளரிடம் அதிகாரம் சொல்லிவிட்டு என்று பக்கத்திலேயே இருந்து பூட்டப்பட்ட பின்புதான் அதிகாரிகள் போக வேண்டும் என்றும் மிகவும், அதாவது மிக கண்டிப்பான உத்தரவுகளை நெகேமியா போட்டிருந்தார். இப்படியெல்லாம் செய்துவிட்டு, ஏனென்றால் அங்கு பட்டணம் மிகப்பெரிய பட்டணமாய் இருந்தது. அங்கிருந்த ஜனங்களோ மிகவும் கொஞ்ச வீடுகள் மாத்திரமே இருந்தது. சுமார் 42,360 ஜனங்களே அங்கு இருந்தார்கள். சபையார் அவ்வளவு பேர் தான் இருந்தார்கள். 7,337 வேலையாட்கள் அங்கு இருந்தார்கள். கோவேறு கழுதைகள் 245, கழுதைகள் 6,720, ஒட்டகங்கள் 435, இப்படியாக மிருக ஜீவன்கள் அங்கிருந்தது. இதற்கு அடுத்ததாக திர்ஷாதா என்னும் நெகேமியா, அவர் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய பொக்கிஷத்திற்காக நன்கொடைகளை கொடுத்தார். அது 1000 தங்க காசுகளையும் 50 களங்களையும் 530 வஸ்திரங்கள், ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார். நெகேமியா கொடுத்த அன்பளிப்புகள் இவை. அங்கிருந்த யூதாவின் தலைவர்கள் 20,000 தங்க நாணயங்களையும் 2,200 ராத்தல் வெள்ளியையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். அதல்லாமல் ஜனங்கள் 20,000 தங்க காசுகளையும் 20,000 வெள்ளி ராத்தல்களையும் கொடுத்தார்கள். இப்படியாக எல்லா காணிக்கைகளும் கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு 7ஆம் மாதத்தில், அதாவது அலங்கத்தின் வேலைகள் முழுமையாக முடிந்து 7ஆம் மாதத்தின் 1ஆம் தேதியிலே எல்லோரும் பட்டணத்தில் குடியிருந்தார்கள். நல்லபடியாக எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த வேத பகுதிகளை தியானிக்கிற நாம் இது போல மீண்டுமாக நடக்க வேண்டும். 2000 வருடங்களாக கர்த்தருக்கென்று தேவாலயம் இல்லாமல் இருக்கிறது. இப்படியாக இஸ்ராவின் காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது. அதற்கு முன்பாக பலிபீடம் கட்டப்பட்டது.
இப்பொழுதோ, அதாவது நெகேமியாவின் காலத்தில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டு எருசலேம் முழுமையான நகரமாய் மாறிற்று. இதே போல நாம் எல்லோரும் ஜெபிப்போம். மகாராஜாவாகிய நமது ஆண்டவர் வரும் பொழுது, அவர் வருவதற்கு முன்பாக இதே போல எருசலேம் கட்டப்பட வேண்டும். கர்த்தருக்கென்று எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். அப்பொழுதே அவருடைய வருகை இருக்கும். 3ஆம் தேவாலயம் நல்லபடியாக கட்டி முடிக்கப்பட்டு, நம்முடைய பரலோக தேவன் நம் இருதயத்தின் ஆலயமாகிய நம்மிடத்தில் இன்று வரை நம்மை வெறுத்து விடாமல் நம் மனதில் வாழ்கின்ற தேவனுக்கு, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் தேவாலயம், இந்த பூமியில் ஒரு இடம், அவருக்கு பலி செலுத்த ஒரு இடம் வேண்டும் என்று தாவீது ராஜாவை போல வாஞ்சையோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அந்த நினைவுகளோடு இருப்போம். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட, 3ஆம் தேவாலயம் கட்டப்பட நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3ஆம் தேவாலயமாக நாமே இருக்கிறோம். நம் இருதயங்களில் அவர் வாசமாய் இருக்கிறார். தாவீது ராஜாவின் இருதயத்தில் வாழ்ந்தவர் தான். ஆனாலும் தாவீது ராஜா அரண்மனையாகிய கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும், கர்த்தருடைய பலிகளை செலுத்த ஒரு இடம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்பினார். அது போலவே சாலமோன் ராஜாவுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அது போல நமக்கும் கொடுக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய இந்த கண்கள் காண கர்த்தருடைய தேவாலயம், 3ஆம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். அதில் நமது மகாராஜாவாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்தில் அமர வேண்டும். நாம் எல்லாம் கூடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற மன மகிழ்ச்சியின் அந்த நாளை காண வாஞ்சையோடு ஜெபிப்போம். நெகேமியா 8ஆம் அதிகாரம். கர்த்தருடைய அளவற்ற கிருபையின்படி இஸ்ரவேலர்கள் எருசலேமின் மதில் சுவரை கட்டி முடித்தார்கள் நெகேமியாவின் காலத்தில். அப்பொழுது எஸ்ரா வேதபாரகராக இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எருசலேமின் மதில்கள் கட்டப்பட்டு கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் பின்பாக ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக கூடினார்கள், எருசலேமில் கூடினார்கள். அப்பொழுது அன்றைய தேதி வருடத்தின் 7ஆம் மாதம் 1ஆம் தேதியாய் இருந்தது. அந்த நாளில் எல்லோரும் ஒன்று கூடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாண வசனங்களை கேட்கும்படியாகவும் கூடியிருந்தார்கள். அப்பொழுது எஸ்ரா நியாயப்பிரமாண வசனங்களை போதிப்பதற்காக அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டார். இந்த நிலையில் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்றால், ஒரு பெரிய பீடம் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பீடம். அதில் எஸ்ரா ஏறி நின்றார். வேதபாரகனாகிய எஸ்ரா, அவர் வேத வசனமாகிய, அந்த காலத்தில் தோரா என்று சொல்வார்கள், இப்பொழுதும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். தோரா என்றால் நியாயப்பிரமாண புஸ்தகம். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்பது இன்றைய பைபிளில் இருக்கிற முதல் 5 புத்தகங்கள். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமங்களும் அந்த காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகமாகவும் வேதமாகவும் இருந்தது. ஆதியில் இது மட்டும்தான் இருந்தது. இப்படி இருக்க இந்த புஸ்தகத்தை வாசிக்கும்படியாக அங்கு எல்லோரும் கூடியிருந்தார்கள். இந்த புஸ்தகத்தை வாசிக்கும்படியாக எஸ்ரா அந்த மர பீடத்தின் மேல், உயரமான பீடத்தின் மேல் ஏறி நின்றார். ஜனங்கள் எல்லோருக்கும் கேட்கும்படியாக வாசித்து அதன் பொருள் சொல்வதற்காக. ஐயாவுக்கு பக்கத்தில், எஸ்ரா ஐயாவுக்கு இடது புறத்திலும் வலது புறத்திலும் 13 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் லேவியர்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறவர்கள். வேத வசனத்தை ஜனங்களுக்கு விவரித்து சொல்வதற்காக 13 பேர் அங்கு பக்கத்தில் நின்றார்கள். இப்படி எல்லோரும் நின்று கொண்டிருக்கும் பொழுது வேதபாரகனாகிய எஸ்ரா பலிபீடத்தின் மேல் ஏறி நின்றார். அப்பொழுது ஏறி நின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்தார். அப்படி திறக்கும் போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொண்டு, முகங்குப்புற விழுந்து, குனிந்து முகங்குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாயும் கர்த்தரை பணிந்து கொண்டு கைகளை கூப்பி இரு கரங்களையும் குவித்தும் கர்த்தருக்கு ஆமேன் ஆமேன் என்று சொன்னார்கள். இப்படியாக கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்கள். எஸ்ரா ஐயாவும் கர்த்தருக்கு துதிபலி செலுத்தினார். இப்படி
அந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததும் வேதபாரகனாகிய எஸ்றா அந்த வேத புத்தகத்தை வாசிக்க தொடங்கினார். வேத வசனங்களை அவர் வாசிக்கவும், கூடியிருந்த பக்கத்தில் இருந்த அந்த 13 பேரும் ஒவ்வொருவராக அதை விவரித்து சொன்னார்கள். இப்படியாக நியாயப்பிரமாண புஸ்தகம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. காலையிலிருந்து மதிய நேரம் வரைக்கும், மதியானம் நேரம் உச்சி பொழுது வரும் வரைக்கும் அவர்கள் வேதத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படியாக செய்யப்பட்டது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் வேத வசனங்களை இவர்கள் அறியாதிருந்திருக்கிறார்கள். எஸ்ராயா வாசிக்கவும் இவர்கள் விளக்கம் சொல்லவும் அதன் பொருளை புரிந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை தெரிந்து கொண்டதும் ஜனங்கள் எல்லோரும் அழத் தொடங்கினார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த நியாயப்பிரமாண வசனத்தின்படி வாழாமல் மீறி நிறைய தவறுகள் செய்தவர்களாய் இருந்ததினால் இதையெல்லாம் கேட்ட பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து வேதனைப்பட்டு அழத் தொடங்கினார்கள். அப்பொழுது அங்கே இருந்த எஸ்ராவும் லேவியர்களும் ஆசாரியர்களும் எல்லோரும் சேர்ந்து ஜனங்களை அழாதீர்கள், இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன், அதனால் நீங்கள் கவலைப்படவும் அழவும் வேண்டாம் என்று அவர்களை ஆறுதல் படுத்தி, நீங்கள் புசித்து குடித்து சந்தோஷமாய் இருங்கள், பலிகளை அடித்து புசித்து சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி அவர்களை தேற்றினார்கள். அதன் பிறகு ஜனங்களும் தங்கள் மனதை திடப்படுத்தி கொண்டு சந்தோஷமாக புசித்து குடிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது அங்கிருந்த வேதபாரகர்களும் அங்கிருந்த பெரியோர்களும் ஜனங்களுக்கு சில காரியங்களை சொன்னார்கள். அதாவது, நீங்கள் உங்கள் பலிகளை புசித்து சந்தோஷமாய் இருங்கள், அது போல இல்லாதவர்களுக்கும் கொடுங்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களையும் நீங்கள் போஷித்து எல்லோருமாய் சேர்ந்து சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னார்கள். அதன்படியே ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷமாக விருந்துண்டு மாமிசம் புசித்து சந்தோஷமாக அவர்கள் இருந்தார்கள். அந்த நாள் மிகவும் சந்தோஷம் கொண்டாடும் நாளாக இருந்தது. கர்த்தருடைய வழிகளின்படியும் அவர்கள் ஆசாரியர்களும் லேவியரும் எஸ்ரா ஐயாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா ஐயாவும் பெரியோர்கள் எல்லோரும் வழி நடத்த இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாக மன சந்தோஷத்துடன் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருந்து காரியங்களை செய்தார்கள். அந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளாய் இருந்தது இஸ்ரவேலருக்கு. யோசுவா ஐயாவின் காலத்தில் இருந்து அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாள் கொண்டாடப்படவில்லை. அந்த அளவுக்கு அது இருந்தது. காரணம் என்னவென்றால் அவர்கள் கூடார பண்டிகையையும் ஆசரித்தார்கள். அதை குறித்து நாம் இப்பொழுது கவனிக்கலாம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்ததும், அதாவது 7ஆம் மாதம் 1ஆம் நாள் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. அடுத்த நாள் ஒவ்வொரு வம்ச தலைவர்களும் லேவியரும் ஆசாரியரும் எல்லோரும் எஸ்ரா வேதபாரகனாகிய எஸ்ரா ஐயாவிடம் வந்தார்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்தும் நியாய பிரமாணத்தை குறித்தும் இன்னும் தீர்க்கமாக முழுமையாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள விரும்பி, இன்னும் அதிகமாய் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பி அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது வேதபாரகனாகிய எஸ்ரா சொன்னார். எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் கூடார பண்டிகை ஆசரிக்கப்பட வேண்டும் என்று மோசேயாவுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை அவர் போதித்தார். இதை கேட்டதும் பெரியோர்கள், தலைவர்களும், வம்ச தலைவர்களும், ஆசாரியரும், லேவியரும் எல்லோரும் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார்கள். நீங்கள் போய் 15ஆம் நாள் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் நாம் கூடார பண்டிகையை அனுசரிக்க வேண்டும். அதனால் நீங்கள் வெளியே போய் உங்களுக்கு மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள். கூடாரம் போடுவதற்கு அடர்ந்த மரக்கிளைகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் இப்படிப்பட்ட காரியங்களையும் கூடாரம் போடுவதற்கு தேவையான ஓலைகள், இலைகள், கிளைகள் இவைகளை எல்லாம் வெட்டி கொண்டு வாருங்கள், மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதே போல ஜனங்கள் எல்லோரும் ஊருக்கு வெளியே சென்று ஓடிவ கிளைகளும் இந்த மரக்கிளைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். இவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7ஆம் மாதம் 15ஆம் தேதி கூடார பண்டிகை ஆசரிக்க ஆயத்தமானார்கள். இப்படியே கர்த்தருடைய சித்தத்தின்படியே கூடார பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. யோசுவாவின் காலம் முதற்கொண்டு இது நடக்காமல் இருந்த காரியம் இத்தனை வருடங்களுக்கு பிறகாக இப்பொழுது அவர்கள் செய்தார்கள். இஸ்ராயேலின் காலத்தில் அவர்கள் செய்தார்கள்.
இப்படி கூடார பண்டிகை கர்த்தருக்கு கொண்டாடப்பட்டது. அந்த நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாய் இருந்தது. 7 நாள் கர்த்தருக்கு கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து பலி செலுத்தி கர்த்தருக்குள் கர்த்தருக்கு பிரியமான வழியில் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரிட்ட கட்டளையை முழுமையாய் நிறைவேற்றி கொண்டாடினார்கள். அதன் பின்பு 8ஆம் நாள் பரிசுத்தமான நாள் என்று சொல்லப்பட்டது. 8ஆம் நாள் விசேஷித்த சிறப்பு நாள் என்று சொல்லப்பட்டது. அதன்படியே பெரியோர்களின் வழிநடத்துதலின்படியே அந்த 8ஆம் நாள் பண்டிகையையும் கொண்டாடினார்கள். இப்படியாக இஸ்ரவேலர்கள் மிகவும் சந்தோஷமாக கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரித்தார்கள். இது எப்படி இருக்கிறது? மிகவும் சந்தோஷமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் இன்றும் நம் வாழ்க்கையில் வந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். கர்த்தருக்கு 3ஆம் தேவாலயம் கட்டப்பட்டு அங்கு கர்த்தருக்கு பலிகள் செலுத்தப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் இவ்வளவு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். அது கண்டிப்பாய் நிறைவேற வேண்டிய காரியம். ஆனால் அதே சமயத்தில் நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை ஆராதித்து மகிழ்ந்து நாம் நம்முடைய சபைகளில் சொல்லுகிற சபை கூடும் நாட்களை அவர்கள் சொல்லுகிற எல்லா நாட்களிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்க சென்று கர்த்தருக்கு ஆராதனை செய்வதில் ஆர்வமாய் இருந்து உற்சாகமாய் நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அது ஜெபத்தில் கலந்து கொள்ளும் போது உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அது மிகுந்த சந்தோஷமான ஒரு செயலாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய மனம் நமக்கு தெரியாத நமக்குள் இருக்கிற சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். அந்த ஆழ் மனதில் நமக்குள் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அது கர்த்தரோடு நாம் இணையும் பொழுது கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்யும் பொழுதுதான் அந்த மனம் ஆழ் மனம் சந்தோஷம் அடைகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பெரியோர்கள் பேரின்பம் என்றும் சொல்லுவார்கள். உலகத்தில் இருக்கிற சில நாம் விரும்புகிற காரியங்கள் நிறைவேறினால் அதை சிற்றின்பம் என்று சொல்வார்கள். அந்த இன்பம் கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்கேற்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது வேத தியானத்தில் இருக்கும் போது நம் ஆழ் மனம் சந்தோஷப்படும். அது பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பேரின்பத்தை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவர் மிக மிக நல்லவர். அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த எஸ்ராயாவின் காலத்தில் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது கர்த்தரை ஆராதிப்பதற்கு. இன்றும் நாம் அதாவது வெளிப்பிரகாரமாக கர்த்தருடைய ஆலயம் உலகத்தில் இல்லை என்றாலும் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் நம்முடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். தேவாலயம் இல்லை என்றாலும் நீங்களே என் ஆலயம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் நம் இருதயத்தில் தினந்தோறும் இப்படிப்பட்ட ஆராதனைகளை செய்வது மிகவும் அவசியம். தினந்தோறும் கர்த்தரை துதித்து பாடி வேத தியானத்தை செய்து ஜெபிக்க வேண்டும். இந்த 3 காரியங்களையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நாம் செய்வது மிகவும் நல்லது. நாம் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் ஜெபித்தும் வேத தியானத்திலும் நம்முடைய தொடர்பு நம்முடைய மனம் எப்பொழுதும் கர்த்தரோடு தொடர்பு படுத்தியதா இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நம் வேலைகளை செய்யலாம், நம்முடைய பொறுப்புகளை கவனிக்கலாம். அவைகளின் நடுவே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி செய்ய வேண்டும். அது எப்படி என்றால், நாம் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இன்னும் 2 நாட்களில் நாம் திருமணத்திற்கு செல்ல போகிறோம் அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்ல போகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? மிகவும் சந்தோஷமாய் இருப்போம். பள்ளிக்கு செல்வோம், படிப்போம், எல்லா காரியங்களையும் செய்வோம். ஆனால் இந்த 2 நாட்களில் நாம் வெளியூருக்கு செல்ல போகிறோம், நம் உறவினர்களை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷத்துடனே அந்த 2 நாட்களும் போகும். அந்த நினைவுகள் ஊருக்கு செல்ல போகிறோம் என்கிற நினைவுகள் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தோஷத்திலேயே மற்ற காரியங்களை செய்வோம். அதுபோல எப்பொழுதும் கர்த்தரோடு இணைந்து நம் செல்போன்கள் தவறோடு இணைந்திருப்பது போல கர்த்தருக்குள் இணைந்திருந்தே நாம் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அப்படி செய்வது நமக்கு மிகுந்த பலனை தரும். கர்த்தரை ஆராதிப்பதும் அவரை தொழுது கொள்வதும் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இந்த செய்தியில் முக்கியமான காரியம் கைகளை கூப்பி கர்த்தரை வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய கலாச்சாரத்தில் இன்றும் கைகளை கூப்பி
வணங்குவது, மரியாதை செலுத்தும் பழக்கம் என்றும் இருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கைகளை கூப்பி தெய்வத்தை தொழுது கொள்ளும் பழக்கம் இந்தியாவில் என்றும் இருக்கிறது. இது சரியான முறைதான். அந்த காலத்திலேயே அப்படி செய்திருக்கிறார்கள். அதாவது இரு கரங்களையும் கூப்பும் பொழுது நம்முடைய 10 விரல்களும் வானத்தை நோக்கி இருக்கும். பரலோகத்திலிருந்து அந்த அபிஷேகம் நமக்குள் இறங்கும். இது ஒரு சிறந்த முறையாக இருக்கிறது. இது உண்மையில் சரியான வழியும் கூட. இரு கரங்களையும் கூப்பி கைகளை குவித்து கர்த்தரை தொழுது கொள்வது மிகவும் சரியான முறையாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.